மத்திய அரசு பணிகளுக்கு தயாராகி கொண்டிருக்கும் போட்டித் தேர்வு மாணவர்களுக்கு டாப் ஐசி சார்பாக வணக்கம். ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? P இன் P சதவீதம் 225 எனில் P ஸ்கொயரின் மதிப்பு என்ன அப்படி கேட்டிருக்காங்க. இன் அப்படினா என்ன வரும்னா மல்டிப்ளிகேஷன் அப்படி அர்த்தம். P இன் P சதவீதம், சதவீதம்னா by 100 இருக்குன்னு அர்த்தம். அப்ப ஈக்குவல் டு என்ன கொடுத்திருக்காங்க? 225 அப்படினு கொடுத்திருக்காங்க. அப்போ டைரக்ட்டா என்ன கேட்டிருக்காங்க? P ஸ்கொயர் தான் கேட்டிருக்காங்க. அப்ப இத மல்டிபிள் பண்ணோம்னா என்ன வரும்? P ஸ்கொயர் equal to 225 ஓட 100 cross multiple பண்ணனும். அப்ப 22500 ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 28% தள்ளுபடிக்கு பிறகு ஒரு பொருளானது 1008க்கு விற்கப்படுகிறது எனில் அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்ன அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப 28%ல வந்து தள்ளுபடி டிஸ்கவுண்ட்ல தான் வித்திருக்காங்க. அப்ப நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 72% வந்து கொடுத்திருக்காங்க. 72% எவ்வளவா? 1008. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? அப்பொருளின் குறிக்கப்பட்ட விலை என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு 100% தான் எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கேன்சல் பண்ணோம்னா போதும். 100 into 1008 divided by 72 கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 14 வரும். அப்போ 14 into 100 1400 ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन 12 எண்களின் சராசரி 60. முதல் 5 எண்களில் இருந்து 12ஐ கழித்து விட்டு அடுத்த 7 எண்களில் 10ஐ கூட்டினால் புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 12 நம்பர்ஸோட சராசரி வந்து எவ்வளவுன்னு கொடுத்திருக்காங்க? எவ்வளவுன்னு எடுத்துக்கணும்? 720 ன்னு எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க? முதல் 5 எண்களில் இருந்து 12ஐ கழித்து விட்டு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. முதல் 5 எண்களில் இருந்து 12. அப்ப 5 into 12 equal to என்ன வரும்? 60 வருமா? முதல் 5 எண்களில் இருந்து 12ஐ கழித்து விட்டு அப்ப 5 நம்பர்ல இருந்து 12 வந்து மல்டிபிள் பண்ணி அந்த பண்ணோம்னா என்ன வரும்? 60 வரும். அடுத்த 7 எண்களில் இருந்து அடுத்த 7 நம்பர்ல இருந்து 10ஐ கூட்டணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. இத வந்து மைனஸ் பண்ணனும் கொடுத்திருக்காங்க. இத வந்து ஆட் பண்ணனும் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. என்ன வரும்? 70 வரும். அப்ப இது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் எவ்வளவு வருது? 10 வருதா? அப்ப 10 மட்டும் நம்ம ஆட் பண்ணா போதும். அப்ப 720 ல இருந்து 10 ஆட் பண்ணோம்னா 730 வருமா? 730 by என்ன கேட்டிருக்காங்க? லாஸ்ட்ல புதிய சராசரி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆல்ரெடி எவ்வளவு இருக்குன்னா ஆல்ரெடி 12 பேர் இருக்காங்களா? நெக்ஸ்ட் வந்து 13 பேருக்கு என்னன்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சோம்னா என்ன வரும்? 60.83 வரும். ஆப்ஷன் B வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन சிம்பிளிஃபிகேஷன் கொடுத்திருக்காங்க. 13 into 12. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் இந்த போர்ட் மாஸ் ரூல் பண்ணனும். bracket of division, multiplication, addition, subtraction அப்படி பண்ணுவோமா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும்? இத பண்ணனும். அப்ப 13 into 12 பண்ணோம்னா என்ன வரும்? 156 வரும். plus 12 into 11 என்ன வரும்? 132 வரும். நெக்ஸ்ட் 14 into 15 பண்ணோம்னா என்ன வரும்? 210 வரும். மைனஸ் 19 into 3 பண்ணா என்ன வரும்? 117 வரும். 210 மைனஸ் 117 வரும். பிளஸ் 19 into 15 பண்ணோம்னா என்ன வரும்? 285 வரும். அப்போ ஃபர்ஸ்ட் அடிஷன் பண்ணிக்கணும். அப்ப ஆட் பண்ணிக்கணும். இது 156 132 285 ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா 573 வரும். மைனஸ் 327 இது ரெண்டையும் ஆட் பண்ணிட்டு நம்ம மைனஸ் பண்ணணும். பண்ணோம்னா என்ன வரும்னா நமக்கு 246 வரும். ஆப்ஷன் B. Fifth question 4500 divided by 9 plus 1800 இந்த இடத்துல மிஸ்டேக்கா இருக்கு. இத வந்து என்ன பண்ணிடணும்? மாத்திக்கணும். மைனஸ் 370 அப்படின்னு சொல்லி மாத்திக்கணும். மாத்திட்டோம்னா 4500 by 9 plus 1800 minus 370 கேன்சல் பண்ணோம்னா அப்ப 500 plus 1800 minus 370 ஆட் பண்ணோம்னா 2300 வரும். மைனஸ் 370 பண்ணோம்னா 1930 வரும். ஆப்ஷன் பி. ஒரு வணிகர் தன்னுடைய
பொருளின் விலையை கொள்முதல் விலையை விட 50% அதிகமாக குறிக்கிறார். கொள்முதல் விலைனா என்னது? சிபி வந்து கொடுத்திருக்காங்க. ஒரு வணிகர் தன்னுடைய பொருட்களின் விலையை கொள்முதல் விலையை விட 50% அதிகமாக குறிக்கிறார். மேலும் அவர் 20% தள்ளுபடி அளித்தால் ஏற்படும் லாப அல்லது நஷ்ட சதவீதம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஒன்னு வந்து இன்க்ரீஸ் ஆகுது டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஃபார்முலா என்னன்னா பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் பிளஸ் ஆர் மைனஸ் எக்ஸ் plus or minus y plus or minus xy by 100. இந்த ஃபார்முலா டைரக்டா நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப என்ன வருது? இன்க்ரீஸ் எவ்வளவு ஆகுது? 50 இன்க்ரீஸ் ஆகுதா? அப்ப 50 minus 20 plus or minus 50 into minus 20 by 100 by 100 கேன்சல் பண்ணோம்னா 30 minus 20 வரும். 30 minus 10 வரும். 5 into 2 அப்ப 20% 20% லாபம். நெக்ஸ்ட் क्वेश्चन 1500 என்ற தொகையானது ஆண்டுக்கு 12% கூட்டு வட்டி விகிதத்தில் 2 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்யப்படுகிறது எனில் ஈட்டப்பட்ட கூட்டு வட்டி தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம கூட்டு வட்டிக்கு 2 இயர்ஸ்க்கு என்ன பண்ணலாம்? 2-1 மெத்தட் ஃபாலோ பண்ணலாம். அப்ப என்ன கொடுத்திருக்காங்க? 15,000க்கு 12% வட்டி. இப்ப கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்? 1800 வருமா? அடுத்து 1800க்கு மட்டும் 12% எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். கேன்சல் பண்ணா 126 வருமா? லாஸ்ட்ல ஆட் பண்ணோம்னா நமக்கு அதுதான் வந்து கூட்டு வட்டி. அப்ப 1800 126 ஆட் பண்ணோம்னா 3816 வரும். ஆப்ஷன் ஏ வரும். நெக்ஸ்ட் 22 ஆண்கள் ஒரு சுவரை 2 நாட்களில் கட்டினர். அதே வேலையை அரை நாளில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைப்படுகின்றன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம ஃபார்முலா தெரியும். W1 into D1 divided by M1 into D1 by W1 equal to M2 into D2 by W2. நமக்கு அப்படியே டைரக்டா ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா 22 ஆண்கள் 2 நாட்களில் ஒரு சுவரை கட்டி முடிக்கிறாங்க. அரை நாட்களையும் கேட்டிருக்காங்க. எத்தனை ஆண்கள் தெரியாது. அப்போ அரை நாட்கள் பை அதே ஒர்க். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா கிராஸ் மல்டிபிள் பண்ணா போதும். 22 into 2 இந்த half வந்து இந்த சைடு போயிடும். அப்ப 2 equal to இந்த x. அப்ப பண்ணோம்னா 22 into 4 44 44 into 2 88 வரும். அப்ப x வந்து எவ்வளவு வரும்? 88 வரும். 88. ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் क्वेश्चन ஒரு நபர் ஒரு பையை 5688க்கு விற்கும் போது 10% நஷ்டம் அடைகின்றார் எனில் 20% லாபம் ஈட்ட அவர் அந்த பையை என்ன விலைக்கு விற்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? 90% தான் 5608. 5688 வந்து எவ்வளோ? 90%. ஏன்னா 10% நஷ்டம் அடைகிறார். அப்ப 100ல இருந்து 10 மைனஸ் பண்ணா 90% தான் 5688. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? 20% லாபம் அடையணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 20% லாபம்னா 100 plus 20 120. அப்ப 120 தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம கேன்சல் பண்ணா வந்துரும் 5688 into 120 by 90. கேன்சல் பண்ணா இதை கேன்சல் பண்ணோம்னா ஆப்ஷன் டி 7584 வரும். அடுத்து சிம்பிளிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க. போட்மாஸ் ரூல் அப்ளை பண்ணணும்.
bracket of division, multiplication, addition, subtraction. first என்ன பண்ணனும், நம்ம multiple இருக்கு, divide இருக்கு, plus இருக்கும், minus இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணனும், first division பண்ணனும். division பண்ணனும்னா 49 into 4 by 28 plus 56 by 7 into 8 minus 7 84 by 28 plus 14 into 2. cancel பண்ண என்ன வரும், 7. 4 ஆல cancel பண்ணா 7 வரும். அப்ப 7 into 7 49 வரும். அடுத்து இதை cancel பண்ணோம்னா 8 வரும். next இதை cancel பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 28 வரும். 28 square தான் 784. அப்ப 28 வரும். next 7 plus 8 into 8 64 minus 28 minus 14 into 2 28. அப்ப இந்த 28 இந்த 28 cancel ஆயிரும். அப்ப 7 plus 64 என்ன வரும், 71 வரும். ஆப்ஷன் பி. 11th question. ஒரு காரானது அதன் திட்டமிட்ட நேரத்தை விட 42 நிமிடங்களுக்கு முன்னதாகவே புறப்பட்டது. ஆனால் 210 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள இலக்கை சரியான நேரத்தில் அடைய அதன் வழக்கமான வேகத்தில் 10 கிலோமீட்டர் per hour குறைக்க வேண்டுமெனில் அக்காரின் வழக்கமான வேகம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபார்முலா தெரியும். என்ன தெரியும், என்னன்னா D equal to product of speed by difference of speed into time in hours. அப்ப என்ன வரும், நெக்ஸ்ட் அப்ப D நமக்கு கொடுத்திருக்காங்களா, 210 கொடுத்திருக்காங்களா. அப்ப D வந்து 210 equal to product of speed. அப்ப நமக்கு ஸ்பீட் வந்து தெரியாது. அப்ப s into ஸ்பீட் வந்து எவ்வளவு, 10 வந்து டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இது வந்து s minus 10, இது டிக்ரீஸ் ஆன ஸ்பீட். நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லிருக்காங்க, டிஃபரன்ஸ் ஆஃப் ஸ்பீட் கொடுத்திருக்காங்க. ஸ்பீட் வந்து டிவைட்ல பண்ணனும். அப்ப டிஃபரன்ஸ் வந்து என்ன வரும், இதுக்கு 10s வரும். 10 வரும் into 42 by 60. இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும், 210 into 10 into 60 by 42. இதை கேன்சல் பண்ணா என்ன வரும், 1 இங்க 2 வந்துரும். அப்ப 2 இங்க 5 வந்துரும். அப்ப 5 into 10 into 60 5 into 10 into 60 by ஒண்ணும் இல்ல. அப்ப 3000 வரும். ஈக்குவல் டு இது வந்து s ஸ்கொயர். இந்த வந்து s into s minus 10 இருக்கு இல்லையா, அது வந்து s ஸ்கொயர் minus 3000 அப்படின்னு ஆயிரும். அப்ப இது வந்து ஃபேக்டரைசேஷன் பண்ணனும். பண்ணோம்னா 10s வரும். ஃபேக்டரைசேஷன் பண்ணோம்னா 50 60 வரும். அப்போ நடுவுல என்ன இருக்கு, மைனஸ் இருக்கு, இங்கேயும் மைனஸ் இருக்கு. அப்ப பெரிய நம்பர் வந்து மைனஸ் போட்டுக்கணும். அப்ப s minus 60 s plus 60 s plus 50 வரும். எப்பவுமே நம்ம என்ன எடுத்துப்போம், பாசிட்டிவ் வேல்யூ தான் எடுத்துப்போம். அப்ப s is equal to 60 இந்த வேல்யூஸ் தான் நம்ம எடுத்துப்போம். அப்ப அந்த காரோட வழக்கமான வேகம் என்னன்னு கேட்டோம்னா 60 கிலோமீட்டர் பெர் ஹவர். பாசிட்டிவ் வேல்யூஸ் எடுக்கிறதுனால நம்ம 60 வந்து எடுத்துக்கிறோம், 50 வந்து எடுத்துக்க மாட்டோம். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு குறிப்பிட்ட தொகையானது ஒரு தனிவட்டி விதத்தில் 14 ஆண்டுகளில் அத்தொகையின் 3.5 மடங்காக ஆகின்றது எனில் அந்த தொகையானது 28 ஆண்டுகளில் அதே தனிவட்டி விதத்தில் அத்தொகையின் எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம தனிவட்டி ஃபார்முலா என்னது, PNR by 100 PNR by 100. நம்ம என்ன கொடுத்திருக்காங்க, நாங்க பிரின்சிபல் வந்து கொடுக்கல. அப்ப PNR SI
இங்க வந்து டோட்டல் அமௌண்ட் இப்படி போட்டுக்கணும். போட்டோம்னா 100க்கு வந்து எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். 100 வந்து இயர்ஸ் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 14 இயர்ஸ்ல 3.5 மடங்கா மாறுதான். அப்ப என்னவா வரும், 100 வந்து 350 மாறுமா, 3.5 மடங்கு அப்படின்னா என்ன வரும், 350 அப்படின்னு மாறும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 28 ஆண்டுகள்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 14 into 2 தான் 28. அதே மாதிரி இந்த எஸ்ஐ வந்து என்னவா மாறி இருக்கும், 250 மாறி இருக்கும். இங்க 350 டோட்டல் அமௌண்ட்னா நமக்கு 100 பிரின்சிபல் வந்து மைனஸ் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும், 250 அப்படின்னு வந்துருமா. இது வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் மட்டும் 250. அப்ப என்ன வரும்னா இங்க வந்து 2 ஆல மல்டிபிள் பண்ணிருக்கோமா, 14 into 2 வந்து இஎஸ் மல்டிபிள் பண்ணிருக்கோமா. அதே மாதிரி இங்க எஸ்ஐக்கும் என்ன பண்ணணும், into 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். பண்ணோம்னா என்ன வரும், 500 வரும். அப்ப இந்த இடத்துல டோட்டல் அமௌண்ட் என்னவா மாறிடும், 600 மாறிடும். அப்ப 100 into 6, 100ல இருந்து எவ்வளவு மாறி இருக்கு, 600 மாறி இருக்கு. அப்ப எவ்வளவு டைம்ஸ் மாறி இருக்கு, 6 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா. அப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, எத்தனை மடங்கு ஆகும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்ப 6 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन, 110 லிட்டர் அளவுள்ள ஒரு கலவையில் தண்ணீர் மற்றும் பால் ஆகியவற்றின் விகிதம் முறையே 4.7 ஆகும். தண்ணீர் மற்றும் பால் விகிதத்தை முறையே 8:7 மாற்ற எவ்வளவு தண்ணீரானது அக்கலவையில் கலக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 110 லிட்டர் கொடுத்திருக்காங்க. நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்திருக்காங்க, 4:7 ரேஷியோ கொடுத்திருக்காங்க. அப்ப ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 11 வரும். நம்ம x வந்து கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட். அப்ப கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 10 வரும். அப்ப 40:70 வருமா. இதுதான் வந்து டோட்டல் 40 plus 70 தான் வந்து 110. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, இது 8:7 மாறணுமா. அப்ப இந்த இடத்துல வந்து இது வாட்டர், இது வந்து மில்க். அப்ப வாட்டர் வந்து எவ்வளவு நம்ம வந்து இதுல வந்து கலவையில் கலக்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இன்னொரு 40 லிட்டர்ஸ், ஏற்கனவே 40 இருக்கு. அப்ப இன்னொரு 40 வந்து நம்ம ஆட் பண்ணோம்னா 18 வந்துருமா. அப்ப 80:70 வந்துருமா. அப்ப இதை கேன்சல் பண்ணா என்ன வருது, 8:7 நமக்கு மாறிடுது. அப்ப நம்ம எவ்வளவு லிட்டர்ஸ் வந்து கலக்கப்பட வேண்டும் கேட்டோம்னா 40 லிட்டர்ஸ் வந்து கலக்கப்படும். 40 லிட்டர்ஸ் கலக்கணும்னா 8:7 வந்து நமக்கு மாறிடும். நெக்ஸ்ட் क्वेश्चन, தினேஷ் தனியே ஒரு வேலையை 96 மணி. அப்ப ஏ எவ்வளவு நேரத்துல, 96. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, தினேஷும் ராகுலும் இணைந்து. அப்ப a plus b வந்து என்னது, a plus b என்ன கொடுத்திருக்காங்க, 48 கொடுத்திருக்காங்க. a plus b எவ்வளவு, 48. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்க, ராகுலும் தருணும் இணைந்து 16 மணி அப்படி கொடுத்திருக்காங்க. அப்ப b plus c வந்து 16 கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் அதே வேலையை தருண் மட்டும் தனியாக அப்படின்னு கொடுத்திருக்காங்க. தருண் மட்டும் தான் நம்ம எவ்வளவுன்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப எத்தனை மணி நேரத்துல வேலை முடிப்பான்னு கண்டுபிடிக்க போறோம். இப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபார்முலா என்ன நமக்கு தெரியும், a into b by a minus b. அப்ப a க்கு வந்து 40, a க்கு வந்து நமக்கு ஏற்கனவே கொடுத்திருக்காங்க 96ன்னு. அப்ப 96 into 48 by 96 minus 48 பண்ணோம்னா என்ன வரும், 96 into 48 by 48. கேன்சல் பண்ணோம்னா 48 48 கேன்சல் பண்ணா 96 வரும். அப்ப b வந்து அந்த வேலையை எத்தனை நாள் முடிப்பாங்க, 96ல தான் முடிப்பாங்க. 96 ஹவர்ஸ்ல வந்து முடிப்பாங்க. b யும் 96, a வும் 96. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, c தான் நம்ம கேட்டிருக்காங்க. அப்ப நமக்கு ஆல்ரெடி என்ன தெரியும், b plus c கொடுத்திருக்காங்க, அது 16 தெரியும். நெக்ஸ்ட் அதே மாதிரியே a plus b பண்ணனும்ல, அதே மாதிரியே 96 b plus c பண்ணனும். செகண்ட் டைம் பண்ணனும். இதே மாதிரியே செகண்ட் டைம் பண்ணனும். அப்ப என்ன வரும், a star b னா என்ன வரும், 16 into 96. b யோட வேல்யூ 96 by 96 minus 16 என்ன வரும், 96 into 16 by 80 வரும். இதை கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும்னா, கேன்சல் பண்ணா 19.2 வரும். ஆப்ஷன் டி வரும். தருண் மட்டும் அந்த வேலை எத்தனை மணி நேரத்துல முடிப்பாங்களா, 19.2 ஹவர்ஸ்ல வந்து முடிப்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन, 4t equal to 5u அப்படின்னு கொடுத்திருக்காங்க. t plus u by t மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம t by u equal to 5 by 4. அப்ப t க்கு வந்து 5 ன்னு எடுத்துக்கணும், u க்கு வந்து 4 ன்னு எடுத்துக்கணும்.
இதுல வந்து அந்த வேல்யூஸ் அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். அப்ப 5 plus 4 5 plus 4 by t ஓட வேல்யூ 5. அப்ப 9/5 வருமா? அப்ப ஆப்ஷன் B வரும். அந்த வேல்யூஸ் அப்படியே டைரக்டா சப்ஸ்டிட்யூட் பண்ணா போதும். நெக்ஸ்ட் 16√3 சென்டிமீட்டர் பரப்பளவு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 16√3 சென்டிமீட்டர் பரப்பளவு கொண்ட முக்கோணம். முக்கோணத்தோட பரப்பளவு ஃபார்முலா என்ன? √3/4 a ஸ்கொயர் ஈக்குவல் டு a. பரப்பளவோட ஃபார்முலா √3/4 a ஸ்கொயர். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பரப்பளவு வேல்யூஸ் கொடுத்துட்டாங்க. a ஓட வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க. அப்ப என்ன பண்ணனும்? √3/4 a ஸ்கொயர் ஈக்குவல் டு பரப்பளவுக்கு என்ன வேல்யூ கொடுத்திருக்காங்க? 16√3 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. 16√3. அப்ப இத வந்து இந்த சைடு கிராஸ் மல்டிபிள் பண்ணா போதும். அப்ப a ஸ்கொயர் ஈக்குவல் டு 16√3 into 4/√3. அப்ப √3 √3 கேன்சல் ஆயிடுச்சுனா 16 into 4 64 வந்துரும். அப்ப a ஸ்கொயர் வந்து 64 னா a வந்து எவ்வளவு? 8 வரும். அப்போ பக்கம் வந்து என்ன? ஒரு பக்கம் 8 சென்டிமீட்டர் தான் ஆன்சர். ஆப்ஷன் A வரும். நெக்ஸ்ட் क्वेश्चन. ஒரு வகுப்பில் உள்ள 19 மாணவர்களின் சராசரி 22 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. 19 மாணவர்களோட சராசரி 22 ஆண்டுகள். 42 வயதுடைய ஒரு புதிய மாணவர் அவ்வகுப்பில் சேர்கிறார் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. 42 வயசுல ஒருத்தவங்க புதுசா சேர்றாங்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் எனில் அவ்வகுப்பில் உள்ள 20 மாணவர்களின் சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப 20 மாணவர்களோட சராசரி என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த இடத்துல 42 நமக்கு வருதுன்னா 22 பிளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று பண்ணாதான் இங்க 42 வருது. 22 பிளஸ் ஆர் மைனஸ் ஏதோ ஒன்று பண்ணா 42 வரும். என்ன பண்ண இந்த இடத்துல 42 வரும்னா 20 ஆட் பண்ணா நமக்கு 42 வரும். அப்ப இந்த 20 into 1 பண்ணாதானே இந்த இடத்துல 20 வரும். அப்ப இந்த 22 plus 1 அப்ப இன்க்ரீஸ் வந்து எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கு? 1 தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அப்ப 22 plus 1 வந்து என்னது? 23. அப்ப 23 ஆண்டுகள். வகுப்பில் உள்ள 20 மாணவர்கள் சராசரி வந்து 23 ஆண்டுகளா மாறி இருக்கு. பிளஸ் 1 மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் P இன் 35%. P இன் 35% இன் அப்படின்னா மல்டிபிள் அப்படின்னு அர்த்தம். P இன் 35%, Q இன் 60% மற்றும் Q ஆனது, அப்ப Q ஓட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க. Q ஆனது P இன் Z/3% அப்படின்னு கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் Z ஓட மதிப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. நம்ம இது 100 இந்த 100 கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 35P ஈக்குவல் டு 60Q. இந்த இடத்துல Q ஓட வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல Q is equal to P into PZ/300 போட்டுருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல இந்த Q ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். அப்ப 60 into PZ/300 கேன்சல் பண்ணோம்னா 5 வரும். இந்த 5 வந்து 35 ஓட இந்த P யும் இந்த P யும் கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் 35 into 5. 35 into 5 equal to இந்த இடத்துல Z மட்டும் தான் இருக்கு. Z equal to 35 into 5. அப்ப என்ன வரும்? 175 equal to Z ஓட வேல்யூ. ஆப்ஷன் A வரும். ஒரு பொருளானது 20% நஷ்டத்தில் விற்கப்படுகிறது எனில் முறையே கொள்முதல் விலை மற்றும் விற்பனை விலை விகிதம் என்னன்னு கேட்கிறாங்க. கொள்முதல் விலைனா CP, விற்பனை விலைனா SP. CP SP ன்னு கேட்டிருக்காங்க. CP SP தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு பொருளானது 20% நஷ்டம் அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. விற்கப்படுகிறதுன்னு கொடுத்துருக்காங்க. அப்ப விற்கிறது என்னது? 20% நஷ்டம்னு போடணும். அப்ப விற்கிறது வந்து 80% வித்திருப்பாங்க. கொள்முதல் விலை இருந்து 100% வாங்கியிருப்பாங்க. டைரக்டா கேன்சல் பண்ணா போதும். அப்ப 5:4 வரும். ஆப்ஷன் D. நெக்ஸ்ட் 0.5 divided by 0.5 into 0.5. இது வந்து நம்ம மேல இருக்கிறது மட்டும் பண்ணினோம்னா 0.5 by 0.5 into 0.5. இத பண்ணோம்னா என்ன வரும்? 0.5 by 0.25 அப்படின்னு வருமா? அப்ப இத கேன்சல் பண்ணோம்னா மேல 2 மட்டும் வருமா? இந்த இதுக்கு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். வேல்யூ 2 வரும். நெக்ஸ்ட் கீழ இருக்கிறத கண்டுபிடிக்க போறோம். அப்ப 0.5 by 0.5. இத பண்ணோம்னா என்ன? ஃபர்ஸ்ட் பிராக்கெட் தானே பண்ணோம். அப்ப இத பண்ணோம்னா என்ன வரும்? நமக்கு 1 மட்டும் வரும். அப்ப 1 into 0.5
என்ன வரும் 0.5 தான் வரும் 1 into 0.5 1 into 0.5 தான் வரும் நெக்ஸ்ட் இந்த வேல்யூ வந்து போட போறோம் மேல வந்து 2 பண்ணமா கீழ வந்து என்ன வருது 0.5 பண்ணமா இத கேன்சல் பண்ணா நமக்கு என்ன வரும் 4 வரும் ஆப்ஷன் சி வரும். Thank you.